மத்திய அரசு பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் மின்சாரத் துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 விதமான பதவிகளை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அண்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 26/4/2025 அன்னைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மூலிமாவும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அண்ட் ஆன்லைன் மூலிமாவும் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாமல் போதும் அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெங்களூர் இருக்கிற அந்த ஹெட் குவார்ட்டர்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கான வேக்கன்சிஸ் வந்து எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து என்னென்ன ஒர்க் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எலக்ட்ரிஷியன்ஸ் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் வந்து பண்ணுறாங்க. என்னென்ன பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் 1க்காக வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிஷியன்ஸில் 13 வேக்கன்சியும் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸில் 4 வேக்கன்சியும் அண்டு எலக்ட்ரிக்கலில் 4 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, இதுக்கான முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா, மினிமம் வந்து 2 இயராவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான போஸ்டிங் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அசாம்லேயும் உங்களுடைய அசாமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெங்களூர்லேயும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்பர் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இயர் அதாவது 3 இயர் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கும் 5 இயர் வந்து எஸ்சி எஸ்டிக்கும் அண்ட் 10 இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடபிள்யூடி கேண்டிடேட் அதாவது பேக்வர்ட் கேண்டிடேட்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி சேலரி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்ற எல்லா டவுட்டும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் 1க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் சேலரி வந்து 40,000 ரூபாய் பர் மந்த் வந்து சேலரி இருக்கும். செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45,000 ரூபாய் பர் மந்த் சேலரி இருக்கும். தேர்ட் இயர் வந்து உங்களுக்கு 48,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அண்ட் ஃபோர்த் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். ஃபஸ்ட் இயர் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெச்ஆர்ஏ இந்த டிஏ இந்த மாதிரி எல்லா அலவன்சஸ் எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் வந்து 45,000க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். பட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தாவே போதும் உங்களுக்கான டேபிளேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தாவே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇ பிடெக் கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எலக்ட்ரிஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிஷியன்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் அண்டு எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும் எலக்ட்ரிஷியனுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிஇ பிடெக்கில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்டு இவங்க கொடுத்துருக்கிற 1/4/2025 அன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. அன்றைக்கி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 இயர் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் பிஇ பிடெக்கு ஜஸ்ட் பாஸ் ஆனாலே போதும் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். சரிங்களா, அது மட்டும் கிடையாது. மெத்தட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அண்டு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கான மார்க்கையும் அண்டு இன்டர்வியூக்கான மார்க்கையும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்றைக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அண்டு
இதுக்கான கால் லெட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் 1க்காக அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ₹472 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆல் கேண்டிடேட் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணி ஆகணும். பட் அதர் கேண்டிடேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடபிள்யூடி அண்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா ஜென்ரல் கேட்டகிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபீஸை வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஃபீஸை வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் அண்ட் பேமெண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன் பே பண்ணக்கூடிய லிங்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கான அப்ளிகேஷன் வந்து இதுதான். சரிங்களா? பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் பெங்களூர் ஹெட் குவார்ட்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் 1க்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டோட ஃபுல் நேம் வந்து எஸ்எஸ்எல்சியில் சர்டிஃபிகேட்டில் வந்து என்ன பேர் இருக்கோ அந்த பேர் தான் உங்களுக்கு வந்து இருக்கணும். அண்ட் ஃபாதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்றது இவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர், நீங்கள் வந்து மெயிலா ஃபீமேலா அல்லது உங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க, மேரிடா அன்மேரிடா அண்ட் இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதை மென்ஷன் வந்து பண்ணியிருக்கோங்க. அண்ட் நேஷனாலிட்டி, ரிலீஜன் அண்ட் கேட்டகரி, நீங்கள் எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி, ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்சி, எஸ்சி, எஸ்டி, ஓபி, பிடபிள்யூடி இந்த மாதிரி நீங்கள் கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேஸ்ட்டுக்கான பொறுப்பை வந்து நீங்கள் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டும் அதே மாதிரி தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸும் கேட்டிருக்காங்க, கரஸ்பாண்டிங் அட்ரஸும் கேட்டிருக்காங்க. பர்மனெண்ட் அட்ரஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்ட்ரிக், ஸ்டேட், பின்கோடு அண்டு மொபைல் நம்பர் அண்டு இமெயில் ஐடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரஸ்பாண்டிங் இருந்தாலும் ஓகே அண்டு பர்மனெண்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அப்படி ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா ரெண்டுத்துலேயும் ஒரே அட்ரஸை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுத்துருக்குற இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து இது பண்ணி ஆகணும், எழுதி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் பிஇ, பிடெக் அண்ட் அதர் கெப்பாசிட்டி எது இருந்தாலும் ஓகே. சரிங்களா? எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க, உங்களுடைய பாசிங் இயர் என்ன, உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, அதாவது சிஜிபியோட பர்சன்டேஜ் வந்து நீங்கள் ஃபைனல் இயரில் வந்து என்ன இப்போ எடுத்தீங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் போஸ்ட் குவாலிஃபிகேஷனுக்காக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸு எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஒர்க் பண்ணீங்க, ஃப்ரம் டு அண்டு எந்த வருஷம் ஒர்க் பண்ணீங்க, அதுக்கான இயர் என்ன, உங்களுக்கான சேலரி என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் இயர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டேட், மந்த் இது எல்லாமே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டில் வந்து நான் இந்த ஜாப்பில் வந்து அதாவது ஜாப்பில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நாங்கள் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தான் தரப்படும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருந்தாங்க. யாரெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து பே பண்ணுறதுக்கு எலிஜிபிளோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்பிஐ கலெக்ட் ரெஃபரன்ஸ் நம்பரோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கான தேவையான டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப் அண்ட் டேட் ஆஃப் பர்த்துக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் சர்டிஃபிகேட்டும் அண்டு குவாலிஃபிகேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மார்க் ஷீட்டும் அண்டு ஃபைனல் டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட், ஆன்லைன் பேமெண்ட் ரிசிப்ட் அண்டு இன்க்ளூட் வந்து பார்த்திங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணிட்டு இவங்க கேட்டிருக்கிற மாதிரி சைன் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய சிக்னேச்சர் பண்ணிட்டு இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஸ்பீடு போஸ்ட் மூலிமாவோ இல்லது ஆர்டினரி போஸ்ட் மூலிமாவோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், நேரில் போய் கூட அப்ளை உங்களால் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது பெட்டர்னு தோணுது. சரிங்களா? ஸோ காஸ் இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இதுக்கு பேமெண்ட்டுக்கான இந்த அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனும் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ காஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சரிங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலரியே வேறு லெவல் கொடுப்பாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காஸ் தேங்க்யூ.